இந்த படத்துல மஞ்சிமா மோகன் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் போனதுக்கு அப்புறமா தான் மஞ்சிமானே தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அச்சம் என்பது மடமேடால பார்த்த மஞ்சிமாக்கும் இந்த மஞ்சிமாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. யாருக்கு அந்த பொண்ணு தாவணி போட்டு ஊருக்கார பொண்ணு மாதிரி இருக்குன்னா அந்த படத்துல கூட சிப்ஸ் பாக்கெட்டோட இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல மஞ்சிமா மோகனுடைய ரோல் அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நீங்களும் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ டு ஒரு ஊருக்கார பொண்ணு நடிக்கிறீங்க. Correct. It's very different from AYM. He completely changed me, and he hasn't compromised on the looks. So I think the credit goes to him for making me look like that first of all. And the character wise also it's very different, very bold and very confident. She's not one of those girls who'll run away from problems. She's someone who'll face it. So I think it was very difficult and different for me. Okay, இப்போ டப்பிங்லாம் யாரு மஞ்சிமா மோகன் நீங்களேவா இல்லாட்டி கீர்த்திகா? ஓகே. ஸோ ஃபுல்லா அதுல வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. அவருடைய படங்கள்னா சப்டைட்டிலே தேவை கிடையாது கௌதமன் சார் படங்கள்ல. பட் இதுல முழுக்க முழுக்க தமிழ் அப்படின்றாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் கஷ்டமா இருந்துச்சா நிறைய வார்த்தைகள் பேசுறதுக்கு? I don't know if you guys remember that one scene in the restaurant where it was 2-3 pages of lines, but the day before that they only gave me 1 page of the dialogue. I went there and realized there are like 2 more pages and it was full in Tamil. He won't have even 1 word in English. So I sort of struggled, but then that's a good thing. I learned Tamil. Now I understand Tamil much better. பேசுங்க தமிழ். Why நான் கேட்கலாம்னு அதுக்குள்ள நீங்களே இல்ல சார் அது ஒரு செஷனாவே எடுக்கலாம் சார். ஃபுல்லா இங்கிலீஷ்லயே சொல்றாங்க சார். எப்படி நீங்க உள்ள இல்ல முத வாட்டி வந்துட்டாங்க. மஞ்சிமா அந்த அடிஷனல் சீட்லாம் கொடுத்தாருன்றீங்கல்ல உங்களுக்கு. சார் இப்ப கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்க சார். ஒரு சீன் அவங்க வந்து சார் நாங்க ஏன் இதெல்லாம் கேட்கலன்னா சரி ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஒரு ரேடியோ இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணுமே அதெல்லாம் கேட்காம இருந்தோம். இவனே எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால ஸ்பாட்ல வந்து I only speak in Tamil because only to Vikram I speak in English. Everybody else I speak in Tamil. எங்ககிட்டயே நீங்க பேசலீங்க. எவ்ரிபடின்னு சொல்ல அதுவே ஆனா உண்மையிலேங்க நல்லா பேசுறாங்க. அவங்க கான்ஷியஸா இருக்காங்க. இங்க பாருங்க நான் யாரும் எதுவும் நினைக்க மாட்டோம். திரும்பி நிக்கிறோம். என்ன சொல்லணும்? பரவாயில்லை வந்துச்சு. அடுத்து இன்னும் நிறைய இப்படியே சொல்லுங்க. அவங்க படிச்சதெல்லாம் சென்னை தான். ஸ்டெல்லா மேரிஸ். எங்களுக்கு வேற என்ன வேலை? ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அவங்க யாரு அவங்க வேற என்ன அதை கலெக்ட் பண்ணிடுவோம்ல. ஸோ கீர்த்தி தான் படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே.